Hi guys, வணக்கம். Welcome to our review Sultuma Sir channel and this is your Arvind. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ இஸ் தலைமைச் செயலகம் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸ். ஸோ ஜி5ல வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் வீக் முன்னாடி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வாங்க ரிவ்யூக்குள்ள போகலாம். ஓகே, தலைமைச் செயலகம். ஸோ யார் யாரெல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ கிஷோர், அப்புறம் ஸ்ரேயா ரெட்டி, அப்புறம் ரம்யா நம்பீசன், அப்புறம் பரத், தர்ஷா குப்தா, ஒரு மாதிரி நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க அண்ட் எல்லாருமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் நல்லாவும் இருந்துச்சு. அந்த ரோல்ஸ் அந்த கேஸ்டிங் நல்லா இருந்துச்சு பார்க்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸ்டோரி என்ன மாதிரி ஸ்டோரினா, அதான் நேம் சஜஸ்ட்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ பொலிட்டிக்கல் பேஸ் பண்ணி வர ஒரு த்ரில்லர் சீரீஸ் அப்படின்ற மாதிரி. அண்ட் என்ன ஸ்டோரினா, லைக் கிஷோர் வந்து சிஎம்ஆ, தமிழ்நாடு சிஎம்ஆ இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு ஆலோசகர் அட்வைசர் மாதிரி ஸ்ரேயா ரெட்டி இருக்காங்க. ஸோ அந்த ஸ்ரேயா ரெட்டி வழியா ஸோ அவங்களோட பழைய ஃப்ரெண்டு வந்து ஒரு வெப்பன்ஸ்லாம், அந்த டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணுற வெப்பன்ஸ் எல்லாமே நம்ம சென்னை ஷோர்ல இருந்து இதுக்கு ஹைதராபாத் கடத்தணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ அந்த டைம்ல அது எப்படி பண்றாங்களா இல்லையா, அந்த ஹெல்ப்பை போய் சிஎம்கிட்ட கேட்குறாங்களா அவங்க ஃப்ரெண்டுக்காக அப்படின்றத சொல்றது தான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே சேம் டைம்ல வந்து நார்த்ல இருந்து ஒரு சிபிஐடி ஆஃபீஸர் வந்து அதே ரெபலியன்ஸை வந்து தேடுறாங்க. ஸோ யாரு இதுக்கு முன்னாடி பழைய டைம்ல கொலை எல்லாம் நிறைய நடந்திருக்கும். தலைவர்களாக இருக்கவங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல இருக்கவங்க நிறைய பேரை கொலை பண்ணியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே ஏன் பண்ணாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதா. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 8 எபிசோட்ஸ்ல அந்த 7 எபிசோட்ஸ்மே அதை கரெக்டாக தான் கொண்டு போனாங்க. என்னதான் நம்மளுக்கு ஒரு கெஸிங்ல இவங்கதான்ற மாதிரி இருந்தாலுமே அது அழகா எடுத்துட்டு போனாங்க. அந்த ஸ்கிரீன் பிளே தான் இதுல மேட்ரு. ஸ்டோரியை விட அந்த ஸ்கிரீன் பிளே தான் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நம்மளை அழகா அந்த கதைக்குள்ள அழகா கொண்டு போக வச்சாங்க. ஸோ அது ஸ்கிரீன் பிளே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த கடைசி எபிசோட்ல அந்த ஃபுல் ஏன்ற நம்மளுக்கு அவங்க தான் பண்ணாங்கன்னு தெரிஞ்சாலும் ஏன்ற ஒரு இது இருக்குல்ல, அந்த ஏன்றத கடைசி ஒரு 15-20 மினிட்ஸ்ல தான் அந்த 8 எபிசோட்ல தான் சொல்லுவாங்க. இன்னுமே சில கொஸ்டின்ஸ்ல அன்ஆன்சர்ல தான் இருக்கு. மேபி அடுத்த சீசன் வந்துச்சுன்னா மேபி வரலாமா இருக்கும். ஸோ அதில் எல்லாமே சொல்லுவாங்களா இருக்கும். மற்றபடி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. லைக் ஸ்டார்ட் நம்மளை நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. அந்த கிராஃப் அழகா எங்கேயுமே லோ பண்ண விடாமல் அழகா அந்த வைபை கரெக்டாக கொண்டு போயிருந்தாங்க. த்ரில்லருக்கான அந்த பொலிட்டிக்கல் த்ரில்லருக்கான அந்த இதை அழகா மெயின்டைன், அதை விட்டு வெளியே எங்கேயுமே பெருசாக லவ் பேஸ் பண்ணியோ இல்லை சும்மா காமெடி அந்த மாதிரி தனித்தனியாக ஃபுல்லாக இல்லாமல் வெறும் அந்த பொலிட்டிக்கல் த்ரில்லருக்கான அந்த சப்ஜெக்டை மட்டும் அழகாக ஃபோக்கஸ் பண்ணி அதில் மட்டும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நல்லாவே இருந்துச்சு. கண்டிப்பாக பாருங்க, ஜி5ல இருக்கு. அண்ட் ஸ்க்ரீன் பிளே அதான் நான் சொன்ன மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு. 8 எபிசோட்லையுமே நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் ஆக்டிங் வைஸ் எல்லாருமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த 3 ஸ்டோரிஸ் வந்து பேரலாக நடக்கிற மாதிரி. அந்த சிஎம் வந்து ஏதோ ஒரு ஊழலில் மாட்டியிருக்காரு. ஸோ அவருக்கான கேஸ் வந்து ஒன்று கோர்ட்டில் நடந்துட்டு இருக்கு. அதே டைமில் இந்த ஸ்ரேயா ரெட்டியோட ஃப்ரெண்டு வந்து அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு அது வந்து சிஎம் வழியாக பண்ண முடியுமா இல்லையான்றத ஒன்று. இன்னொன்று வந்து அந்த சிபிஐ ஆஃபீஸர் ஃப்ரம் நார்த். ஸோ இவங்க 3 பேரோடதையும் பேரலாக காமிச்சிருப்பாங்க. மேபி அட்ட ஸ்ட்ரெச்சாக காட்டியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி போர் அடிச்சிருக்கும், இல்லை அவ்வளோதானன்ற மாதிரி தோணிருக்கும். 3மே பேரலாக மாற்றி காட்டும் போது நம்மளுக்கு அந்த ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்மளுக்கே என்ன விட்டோம் அந்த இது நம்மளே கனெக்ட் பண்ணி அழகாக நம்ம மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே அதான் அந்த ஸ்க்ரீன் பிளே தான் அந்த மேட்ரு. எனக்கு தெரிஞ்சு 8 எபிசோடுமே அதை அழகாக மெயின்டைன் பண்ணாங்க. எங்கேயுமே ஒரு 3 எபிசோட் முடிஞ்சோடனே அதை லோ பண்ண விடாமல் அழகாக அந்த 8 எபிசோடுமே கரெக்டாக கேரி பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. அந்த வேலையை கரெக்டாக பண்ணனால எனக்கு ரொம்பவே நிருப் கூட பிக் பாஸ் நிருப் அவருமே ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அவருமே ஒரு மாதிரி நல்ல ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் எத்தனை மூவிஸ் பண்ணியிருக்காருன்னு தெரியல. முன்னாடி நான் பார்த்தது தான் ஃபர்ஸ்ட் ஒரு வெப் சீரிஸ். அவருக்கும் நல்ல ரோல் நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரோட ரோலுமே நல்லா பண்ணியிருந்தார். நிறைய பேர் இருந்தாங்க. அதான் கேஸ்டிங் எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. சந்தான பாரதி நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனால் மியூசிக் கண்டிப்பாக பிஜிஎம் வந்து சாங்ஸ் எதுவும் பெருசாக இல்லைனாலும் பிஜிஎம்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஒரு த்ரில்லர்னு வரும்போது பாதி ஆக்டிங்கு ஸ்க்ரீன் பிளே தாண்டி மீதி பாதி அந்த பிஜிஎம்ல தான் நம்ம கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இதை அழகாகவே பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே பிஜிஎம்ஸும் சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பக்கா வெப் சீரிஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்ததில் ஒரு செம்ம வெப் சீரிஸு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பாருங்கள். எல்லாருமே கண்டிப்பாக பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வயலன்ஸோ இல்லை அடிதடியோ ஆக்ஷனே இருக்காது. அந்த எங்கேயுமே சண்டை பெருசாக இருக்காது. 1-2 இடத்துல தான் அது சின்ன ஃபைட் தான். மற்றபடி எதுவும் ஷூட்டிங் அது இதுன்னு எதுவுமே இருக்காது. வெறும் ஆக்டிங் வச்சு மட்டுமே அழகாக கேரி பண்ணி கொண்டு போனாங்க. ஸோ அதுவே பெரிய ப்ளஸ். ஏன்னா சில பேருக்கு ஆக்ஷன் பிடிக்காது அப்படின்னும் போது சில படத்தை அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுமே இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ
எல்லாமே பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் நம்ம சேனல் சார்பாக தலைமை செயலகம் அப்படின்ற வெப் சீரிஸ் கொடுக்குற ரேட்டிங் இஸ் 4/5. இன்னும் இந்த மாதிரி நிறைய மூவி ரிவ்யூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோ உங்க எல்லாரும் மீட் பண்ணுற வரைக்கும் இட்ஸ் அரவிந்த் சேயிங்.